பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். உங்களில் ஒருவனாக நின்று உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பது உண்டு. நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல, அனுதினமும் ஒரு மன்னாவை போல கர்த்தர் உங்களோடு பேசி வருகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதற்கு பிறகு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மட்டுமல்ல, நீங்கள் அனுபவிக்கிற தேவ கிருபையை குறித்து சாட்சியை நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பதிவு பண்ணணும்னு உங்களை அன்போடு கூட கேட்குறேன். அதை பார்க்குற மக்களும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வப்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுகிற அந்த ஜெப குறிப்புகளை நான் வாசிக்கிறேன். அப்போது உடனே உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்குரிய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம், அதாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியானவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை போல பேசுகிறார். சில நேரங்களில் கம்ஃபர்ட்டாக பேசுவார், சில நேரத்தில் நம்மை சந்தோஷப்படுத்துவார், சில நேரத்தில் இப்படி உணர்த்துவார். இங்கே பாருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. எதற்காக? பிரியமானவர்களை, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். அப்படி என்றால் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. இந்த பூமியில் நம்ம ஒருவர் நிரந்தரமாய் வாழப்போவது இல்லை. ஒன்று இயேசு வருவார். ஆமேன். அல்லது இந்த உலகம் ஓட்ட முடிந்தவுடனே நாம் அவரை சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு அந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவரை சந்திக்க காத்திருக்கிற நீங்களும் நானும், ஒன்று கரையற்றவர்கள், 2வது பிழை இல்லாதவர்கள், 3வது சமாதானத்தோடே அவருடைய சன்னதியில் காணப்பட வேண்டியவர்கள், கரை அற்றவர்கள், 2வது பிழை இல்லாதவர்கள், ஸ்பாட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பகுதிகள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் கரத்தில் காலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நான் உடன்படாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்ப்பா அப்படின்னா கிருபையா கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். ஏனென்றால் சமாதானத்தோட அவருடைய சன்னிதானத்தில் நின்னா தான் ஆண்டவருடைய வருகையில் நம்ம காணப்பட முடியும். யாரோடும் கசப்பும் வைராக்கியமும் விரோதம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்ற ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தை காத்துக்கொள்ள இன்று கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணிடுவோமா? இந்த வார்த்தையை வைத்து ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, 2 பேதுரு 3:14 படி ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாங்கள் கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்கள், சமாதானத்தோட உமக்கு முன்பாக உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே, உணர்த்துங்க ஆவியானவரே, வலதுகரம் பிடித்து நடத்துங்க உம்முடைய ஜனங்களை. ஒருவராவது ஆண்டவரே கைவிடப்பட்டுறக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்று யோசுவா சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து தைரியப்படுத்த போறீங்க. வீட்டுக்குள்ள என்னென்ன தேவைகள் உண்டோ சந்திங்க. சிந்தையில இப்ப என்னென்ன காரியத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ அதை வாய்க்க பண்ணிருங்க. உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு நதியை போல ஓடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நல்ல தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே வாங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும். மீண்டும் சந்திப்போம். God
bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.